ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, பருப்பு வடை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 2 டம்ளர் அளவுக்கு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருந்தேன். உப்பு நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 5 பல் பூண்டு, கருவேப்பிலை 4 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பருன்னு தான் இருக்கணுங்க. பேஸ்ட்டுன்னு ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது, நல்லா இருக்காது பருப்பு வடைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2ம் கலந்து தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் கீரை வகைகள் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கீரைகளும் இதுக்கு ஆட் பண்ணலாம். இந்த வடைக்கு ஒவ்வொரு கீரை ஒவ்வொரு ஃப்ளேவரை கொடுக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும் கீரை அதிகமாக நம்ம ஆட் பண்ணும்போது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இதில் மெயினாக வந்து நம்ம வடைக்கு வந்து அந்த பேஸ்ட்டை அரைக்கிறோம் இல்லைங்க, கடலைப்பருப்பு நல்லா பருன்னு தான் இருக்கணுங்க. நைஸாக மட்டும் அரைச்சிட்டோம்னா டேஸ்ட் வராது. இப்போ இந்த நம்ம கையில் பதமாக வர்ற மாதிரி லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும். லைட்டாக தெளித்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே நம்ம பதமாக தட்டி அப்படியே போடுறது தாங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு தான் ஆகணும். அப்புறம் எடுத்து நம்ம வச்சிடணும். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஒருக்க நம்ம போடும்போது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். பருப்பு வடை மட்டும் செகண்ட் பாயில் கொடுக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.